ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கான வேலைவாய்ப்பு வச்சுருக்காங்க. அதாவது மலஜங்காண்ட் காப்பர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மத்திய பிரதேஷில் இருக்குது. அதாவது வெளி மாநிலத்தில் போய் தான் நீங்கள் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து அதர் ஸ்டேட் வெளி மாநிலத்தில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும் அவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள், மற்றவங்களாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். இதை வந்து அறிவித்த டேட்டு பார்த்தீங்கன்னா 29 ஜூலை 2024. ஓகேங்களா? ஆனால் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1 ஆகஸ்ட் 2024. சரிங்களா? அதாவது இன்னிலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவங்க வந்து பாருங்கள், மொத்தம் 18 கேட்டகரி ட்ரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 கேட்டகரிக்கு 195 ஸ்லாட் வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். அதாவது இங்கே பாருங்கள், 1லேருந்து 2 சரிங்களா, மேட் மைன்ஸ் பிளாஸ்டர் மைன்ஸ்னு சொல்லிட்டு அவங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th முடிச்சிருந்தாலே போதும், இல்லை +2 முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த வித டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 10th +2 முடிச்சிருந்தாலே தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கான வேகன்சி மேட் மைன்ஸுக்கு வந்து 20, அப்புறம் பிளாஸ்டர் மைன்ஸுக்கு வந்து 21ன்னு சொல்லிட்டு, அதாவது கம்யூனிட்டி வைஸ் சொல்லியிருக்காங்க. யூஆர், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எக்கனாமிக் டோட்டல் கம்யூனிட்டி வைஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து 10th +2 முடிச்சிருந்தாலே இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து சீரியல் நம்பர் 3லேருந்து, ஓகேங்களா, சீரியல் நம்பர் 3லேருந்து அதுக்கப்புறம் சீரியல் நம்பர் 18 வரைக்குமே வந்து பாருங்கள். இது வந்து 10th +2 முடிச்சிருந்தா ஓகே, கூடவே நீங்கள் வந்து ஐடிஐ வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து பாருங்கள், டீசல் மெக்கானிக் 10 வேகன்சி, ஃபிட்டருக்கு 16 வேகன்சி, டர்னருக்கு வந்து 16 வேகன்சி, வெல்டருக்கு 16 வேகன்சி, எலக்ட்ரிஷியன்ஸுக்கு 36 வேகன்சி, டிராஃப்ட்மேன் சிவிலுக்கு 4 வேகன்சி, டிராஃப்ட்மேன் மெக்கானிக்கலுக்கு 3 வேகன்சி, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 14 வேகன்சி, அதுக்கு பிறகு சர்வேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி அண்டு ரெஃப்ரிஜரேஷன் மிஷினுக்கு வந்து 2 வேகன்சி, அப்புறம் மேசன் பில்டிங் கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து 4 வேகன்சி, கார்பெண்டருக்கு 6 வேகன்சி, ப்ளம்பருக்கு 5 வேகன்சி, ஹாரிகல்ச்சர் அசிஸ்டண்ட்டுக்கு 4 வேகன்சி, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்ஸ்க்கு 4 வேகன்சி, சோலார் டெக்னீஷியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 6 வேகன்சின்னு சொல்லிட்டு மொத்தம் 195 வேகன்சி. இது வந்து நீங்கள் கம்பல்சரியாக 10th +2 முடிச்சிருந்தாலும் ஓகே தான். ஆனால் ஐடிஐ கம்பல்சரியாக அந்த கேட்டிருக்க ட்ரேடுக்கு வந்து முடிச்சிருக்கணும். அதே போல் ஒவ்வொரு ட்ரேடுக்குமே வந்து பாருங்கள், இந்த ட்ரைனிங் பீரியட், அதாவது அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் பீரியட் வந்து வேரி ஆகுது, அதாவது மாறுது. இப்போ மேட் மைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். பிளாஸ்டருக்கு வந்து 2 இயர்ஸு. இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 1 இயர் தான் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு ட்ரேட் அந்த வேகன்சி சீட்டுமே வந்து பாருங்கள், கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கரெக்டாக உங்கள் எந்த கம்யூனிட்டியோ நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. உங்களுக்கான வேகன்சி இருக்கா, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க கரெக்டாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதே போல் இங்கே ஒரு சில விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஐடிஐ வந்து 2021 இல்லைனா 2023க்கு முன்னாடி முடிச்சிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அஃபிடேவிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் வந்து ஐடிஐ முடிச்சுட்டு டிப்ளமோ, பிஇ இல்லை அதிகமாக படிச்சிருக்கீங்கன்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் அதை வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்தந்த குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை மட்டும் தான் நாங்கள் கன்சிடர் பண்ணிப்போம். நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஆனால் வந்து நாங்கள் அதை வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம், வெயிட்டேஜுக்கு வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆனால் அப்ளை பண்ணலாம். அதே போல் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல்ஸ் உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 25 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பாருங்கள், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸு, ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து ஏஜ் லிமிட் வந்து ரிலாக்ஸேஷனுமே கொடுக்குறாங்க. சரிங்களா? இதுதான் வந்து ஏஜ் லிமிட் ப்ளஸ் ரிலாக்ஸேஷன். பிறகு வந்து அப்புறம் ஸ்டைஃபண்ட் பற்றி அவங்க வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல்ஸ் படி நாங்கள் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐடிஐ அந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள், ஐடிஐ ட்ரேடுக்கு 30% வெயிட்டேஜ் எடுத்துப்பாங்க. அப்புறம் உங்கள் 10th மார்க் இருக்குது பார்த்தீங்களா, 10th இல்லை 12th அதை பேஸ் பண்ணி ஒரு 70% வெயிட்டேஜ் எடுத்துப்போம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஐடிஐ இல்லாத மற்ற அந்த 2 போஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா, அந்த மைன்ஸ் போஸ்ட்டு, அதுக்கு வந்து 100% வந்து பார்த்தீங்கன்னா 10th மட்டும் தான் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நல்லா புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் கொஞ்சம் எலிஜிபிலிட்டியில் வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டலில் போய்ட்டு என்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். apprenticeship.government.in போர்ட்டலில் என்ரோல் பண்ணணும். என்ரோல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில், அதாவது HCL இந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் அந்த வெப்சைட்டுக்கு போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். hindusthancopper.com இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டலில் என்ரோல் பண்ணிட்டு அப்புறம் இங்கே வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்டு என்ன சைஸில் இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதையுமே செக் பண்ணிக்கங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் முக்கியமான தேதி நம்ம சொன்னோம் இல்லையா, இன்னிலேருந்து வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 20 ஆகஸ்ட்டு. ஓகேங்களா? ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் அந்த லிஸ்ட்டு எப்போ வரும் பார்த்தீங்கன்னா 28 ஆகஸ்ட்டில் தான் லிஸ்ட்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா?
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான முக்கியமான விவரங்கள். நீங்கள் வந்து ஒரு டைம் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கிளியராக பாருங்கள். உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷனோ கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் வந்து வெளி மாநிலத்தில் போயிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் பார்த்துட்டு கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.